T20 வேர்ல்டு கப் இந்த T20 வேர்ல்டு கப்போட லாஸ்ட் சாம்பியன்ஸ் யாருன்னா இந்தியா தான் 2024 ஜெயிச்சிருக்காங்க. இப்போ 2026ல அடுத்த ஒரு T20 வேர்ல்டு கப் நடக்க போகுது. இந்த ஒரு T20 வேர்ல்டு கப்புக்கான குரூப் ஸ்டேஜ் அறிவிச்சிட்டாங்க. எந்தெந்த டீம் எந்தெந்த குரூப்ல இருக்குன்னு இந்த தடவை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் குரூப் 1. இந்த குரூப் 1ல எந்தெந்த டீம் இருக்குன்னா இந்தியா இருக்கு, பாகிஸ்தான் இருக்கு, நமீபியா இருக்கு, USA இருக்கு, நெதர்லாந்து இருக்கு. இந்த குரூப் 1ல இந்த 5 டீம் இருக்கு. இந்த 5 டீம்ல எந்த ஒரு 2 டீம் குவாலிஃபை ஆகணும். இந்தியா பாகிஸ்தான் தான் குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு எழுதியும். ஏன்னா அந்த 2 டீம் தான் வேர்ல்ட் கிளாஸ் டீமா இருக்கு. குரூப் 2. இந்த குரூப் 2ல எந்தெந்த டீம் இருக்குன்னா ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா, ஜிம்பாப்வே, அயர்லாந்து, ஓமன் இந்த 5 டீம்ஸ் தான் இருக்காங்க. இந்த 5 டீம்ஸ்ல எந்தெந்த 2 டீம்ஸ் குவாலிஃபை ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னா ஆஸ்திரேலியா மற்றும் ஸ்ரீலங்கா இந்த 2 டீம் தான் குவாலிஃபை ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. குரூப் 3. இந்த குரூப் 3ல எந்தெந்த டீம்ஸ் இருக்காங்கன்னா இங்கிலாந்து இருக்காங்க, வெஸ்ட் இண்டீஸ் இருக்காங்க, நேபாள் இருக்காங்க, பங்களாதேஷ் இருக்காங்க, இட்டாலி இருக்காங்க. இந்த 5 டீம்ஸ் தான் இருக்காங்க. இந்த 5 டீம்ல எந்த ஒரு 2 டீம் குவாலிஃபை ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னா இந்த ஒரு குரூப் 3ல 3 டீம்ல 2 டீம் குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது எந்தெந்த 3 டீம்ஸ்னா வெஸ்ட் இண்டீஸ், இங்கிலாந்து, பங்களாதேஷ் இவங்க 3 டீம்ல ஏதோ ஒரு 2 டீம் குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குரூப் 4. இந்த குரூப் 4ல எந்த டீம்ஸ் இருக்காங்கன்னா நியூசிலாந்து இருக்காங்க, சவுத் ஆப்பிரிக்கா இருக்காங்க, ஆப்கானிஸ்தான் இருக்காங்க, கனடா இருக்காங்க, UAE இருக்காங்க. இந்த 5 டீம்ல எந்த ஒரு 2 டீம் குவாலிஃபை ஆகணும். ரொம்பவே கஷ்டம் தான் இந்த 2 டீம் தான் குவாலிஃபை ஆகும் சொல்றதுக்கு. பட் இந்த 2 டீம் தான் குவாலிஃபை ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அது எந்த 2 டீம்னா நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா. ஓவராலா இந்த T20 குரூப் மேட்சஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். எந்தெந்த டீம்ஸ் முக்கியமான மேட்ச்ல ஆட போறாங்க இந்த குரூப் ஸ்டேஜ் தான் முடிவு பண்ண போகுது. எந்த 8 டீம் குரூப் ஸ்டேஜ்ல வரும்ட்டு நீங்க நம்புறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க.